மிஷன் மே டே 20 பார்க்கலாமா? 5 நாள் ஸ்டடி 2 நாள் ரிவிஷனில் எனக்கு இன்றைக்கி டே 1 ரிவிஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய ரிவிஷன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். விலாகை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய டியூஷனில் 4 பேர் 10th. அவங்களில் இந்த மாதேஷ் வந்து ஸ்கூல் செகண்ட் வந்திருக்கான், 465 மார்க்கு. மற்ற 3 பேரும் டீசெண்டான மார்க்கு தான் எடுத்திருக்காங்க. ஃபோன் பண்ணி என்கிட்ட இவங்க மார்க்கெல்லாம் சொல்லவுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நம்ம பசங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. எக்ஸாமுக்கு லாஸ்ட்டு 1 மந்த்தாக இயர்லி மார்னிங் டியூஷன், ஈவினிங் டியூஷன்னு வச்சு பசங்களை கொன்னுட்டேன். பசங்களோட மார்க்குக்கு நீயும் ஒரு காரணம் பிரியா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ணவும் நமக்கு கொஞ்சம் ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. சரி வாங்க இன்றைக்கான விலாகுக்குள்ளே போகலாம். சடனாக தோணுனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறதுக்கு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைப்ரரி போகிறதுக்கு எனக்கு 11:50 ஆயிடுச்சு. போயிட்டு என்ட்ரி சைன் போட்டுட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணது தமிழ் தான் படித்தேன். லாஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கும் நான் இங்கே லைப்ரரி வந்து தான் படித்தேன். சரி அதனால் இன்றைக்கி போய் பார்ப்போம், வீட்டிலே உட்காந்து படிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் லைப்ரரி வந்தேன். இந்த வாரத்துக்கு நான் தமிழில் மொத்தம் 18 டாபிக் முடிச்சிருந்தேன். அதை தான் எடுத்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். அதுவும் ஆவணங்களின் தலைப்பு, கோட்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு அந்த இது இருக்குல்ல, அந்த 2ஐயும் தான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அறநூல் தொடர்பான செய்திகளில் கவர் ஆகிற டாப்பிக்கெல்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டேன். அதில் என்னென்ன அப்படின்னா, முதுமொழி காஞ்சி, ஔவையார் பற்றின பாடல்கள், ஆசாரக்கோவை, அறநெறி சாரம், நீதிநெறி விளக்கம், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இன்னா 40, திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம் இதெல்லாத்தையும் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன தான் இதில் வர படிக்கிறப்ப படிச்சிருந்தாலும் ரிவைஸ் பண்ணுறப்ப புதுசாக ஏதாவது பாயிண்ட்டு இன்னும் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி தோணும். இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிவிஷன் நோட்டில் நோட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன் நான். அந்த 10 மினிட்ஸ் பிரேக்கில் லைப்ரரியில் என்னெல்லாம் புக் இருக்குது அப்படின்றத போய் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருட்பன்மொழி இது 2ஐயுமே எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிவிஷன் நோட்டில் நோட் பண்ணிட்டேன். அப்புறம் டைம் பார்த்தா 1:58 கிட்ட ஆயிருந்துச்சு. சரி போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட கிளம்பிட்டேன். ஆனால் அங்கே எல்லோரும் 1 மணி 1:30 அந்த மாதிரி தான் சாப்பிட போவாங்க. எனக்கு பசிக்கலை, நான் லேட்டாக தான் போனதுனால எனக்கு பசிக்கலை. அதனால சரி அப்படின்ட்டு 2 மணி போல் நான் சாப்பிட்டுட்டு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இருபொருள் குறிக்கும் சொற்கள் அதையும் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். தமிழ் முடிக்க எனக்கு 2:53 ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 3:15 போல் நான் மேக்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸில் வந்து 4 டாபிக் ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கு தான் பார்த்தேன். அதில் நான் வந்து 2024 லாஸ்ட்டு இருந்து நான் மேக்ஸுக்கு நோட் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் எக்ஸாமுக்கு நான் படித்தேன். ஆனால் இப்போ நான் வந்து சரி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சந்தோஷ்மணி அகாடமி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தேன். கொஸ்டின் எல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் ரிவிஷனுக்கு அந்த கொஸ்டின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோன்னு பார்த்தா கொஸ்டின்லாம் வந்து தினுசாக இருக்குது. நான் படித்த மாதிரி இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ் மாதிரிலாவும் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறம் மேக்ஸ் மறுபடியும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு ரிவிஷன் மாதிரியே தெரில. நான் மறுபடியும் மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. டைம் அண்ட் ஒர்க் மட்டும் இல்லை, இந்த ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமேவும் எக்ஸ்ட்ரா மாடலாகவும் இவங்க டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருந்துருக்காங்க. நான் ஒழுங்காக டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா நேற்றுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். சரி மேக்ஸ் நமக்கு நல்லா வரும் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டேன். இந்த கொஸ்டின்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ வந்து மேக்ஸையும் அசால்ட்டாக இருந்தோன்னா சரிப்பட்டு வராது, மறுபடியும் நல்லா சின்சியராக மேக்ஸ் பக்கம் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். மேக்ஸுக்கு எந்த யூடியூப் சேனல் நல்லாயிருக்கும், எல்லா மாடலையும் கவர் பண்ணி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மேக்ஸுக்கு வேறு எதாவது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இல்லை வேறு எதுவும் புக் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து தமிழ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கிலீஷ் இல்லாமல் மேக்ஸுக்கு தமிழ் மீடியம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எதுவும் புக் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். 5:15க்கு லைப்ரரி க்ளோசிங் டைம். நானும் மேக்ஸ் பார்த்து முடிச்சிருந்தேன். அப்படியே கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. லைப்ரரியில் போய் படித்தது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 8 மணிக்கு மேலே தான் ஜிஎஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணேன். ஜிஎஸ்சில் எதெல்லாம் ரிவைஸ் பண்ணேன் அப்படின்னா, பொருளியல் ஒரு அறிமுகம், உற்பத்தி, வரியும் அதன் முக்கியத்துவமும், அப்புறம் 10th இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு இந்த ஒரு 5 லெசனை தான் ரிவைஸ் பண்ணேன். ரிவைஸ் பண்ணி முடிக்கவே நைட் ஆயிடுச்சு. நான் அந்த வாரம் உண்டியலில் காயின் போட்டுட்ருக்கிறதுனால வீட்டில் காயினுக்கு பற்றாக்குறை ஆயிடுச்சு. நைட் ஆனதுனால என்னால் வெளியில் போய்
சில்லற மாற்றவும் முடியல. சரி நாளைக்கு ஒரே இதாக சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உண்டியலில் வந்து அமௌண்ட்டு போடல. எவ்வளோ படித்தோன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை நாளைக்கு தான் போடணும். இப்போ மொத்தம் வந்து இந்த வாரத்துக்கு நான் 36 லெசன் முடிச்சிருந்தேன். 36 லெசனில் இன்றைக்கி வந்து நான் 27 லெசனை ரிவைஸ் பண்ணி முடிச்சிருந்தேன். தமிழில் ஒரு 18 டாபிக், மேக்ஸில் 4, ஜிஎஸ்சில் 5ன்னு 27 டாப்பிக்கை நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பேலன்ஸை நாளைக்கு ரிவைஸ் பண்ணணும். என்னோட டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 6 மணி நேரம் படித்தேன். இந்த லெசனோட லிஸ்ட்டு எல்லாத்தையும் நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.